கருணைக்கிழங்கு பக்குவமா செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா, அது உண்ணும்போது நம்ம நாக்க அரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஏன் கருணைக்கிழங்க வெட்டும்போது நம்ம கைகளையே அரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதனால பயந்துகிட்டு கருணைக்கிழங்கு சாப்பிடாம விட்டுடக்கூடாது. மூல நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. பீரியட்ஸ் ஆகிற டைம்ல வரக்கூடிய தலைவலிகள், கைகால் வலி, வயிற்று வலி எல்லாமே குறையுங்க. நரம்பு வளர்ச்சிக்கு நல்லது அப்படின்னு தெரிய வருது. பசியை குறைக்கும் தன்மை இந்த விஷயங்கள்னால உடல் எடை குறையறதுக்கு உதவி செய்யக்கூடியது. சர்க்கரை நோய் உள்ளவங்க கருணைக்கிழங்கு கொஞ்சமா சாப்பிடலாம். கொழுப்பை குறைக்கக்கூடிய கிழங்கா ஓரளவு நெஞ்செரிச்சல், கேஸ்ட்ரைட்டிஸ் போன்ற விஷயங்கள்ல இருந்து ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது. கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்லது. முடக்குவாதம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடிய ஒரு கிழங்கு. பிபி அளவுகள் கண்டிப்பா குறையும். புற்றுநோய்கள் வராம நம்மளை பாதுகாக்கக்கூடியது.